Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district. சென்னை கிளாம்பாக்கம் பெருநிலையத்திலிருந்து 4 நாட்களில் 6 லட்சம் பேர் வெளியூர் பயணம் மேற்கொண்டிருப்பதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகை மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு கடந்த 4 முதல் 6ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் 12,30,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. ஜூன் 4 அன்று தினசரி இயங்கும் 1136 பேருந்துகளுடன் கூடுதலாக 200 பேருந்துகள் இயக்கப்பட்டு 73,480 பேர் பயணித்துள்ளனர். ஜூன் 5 அன்று தினசரி பேருந்துகளுடன் கூடுதலாக 62 பேருந்துகள் இயக்கப்பட்டு 96,696 பேர் பயணம் செய்துள்ளனர். கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்க இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க போக்குவரத்து துறை அறிவுறுத்தி இருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளில் தங்கள் ஆட்சியில் இந்திய பெண்கள் பல்வேறு துறைகளில் வேகமான முன்னேற்றம் பெற்று வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக அமைந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இதையொட்டி கடந்த 11 ஆண்டுகளில் பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அறிவியல், விளையாட்டு, ராணுவம், கல்வி, தொழில் என அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறப்பான வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் பலருக்கும் அவர்கள் முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்காக கொண்டுவரப்பட்ட முத்ரா கடன், உஜ்வாலா சமையல் எரிவாயு மானிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பெண்கள் நல திட்டங்களையும் பிரதமர் தன் பதிவில் பட்டியலிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருவரும் காங்கிரஸ் தலைவர்களான அசோக் கெலாட்டும் சச்சின் பைலட்டும் தங்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து மீண்டும் கைகோர்த்துள்ளனர். 11ஆம் தேதி நடைபெறவுள்ள தனது தந்தையின் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராஜேஷ் பைலட் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க வருமாறு அசோக் கெலாட்டுக்கு சச்சின் பைலட் நேரில் சென்று அழைப்பு விடுத்தார். இதை அசோக் கெலாட்டும் ஏற்றுக்கொண்டார். 2018ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வென்ற நிலையில் சச்சின் பைலட் முதல்வராவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அசோக் கெலாட்டுக்கு 3வது முறையாக முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. இதனால் கெலாட், பைலட் இருவருக்கும் கடும் மோதல் ஏற்பட்டது. இருவரும் பொது நிகழ்ச்சிகளில் சேர்ந்து பங்கேற்காமல் இருந்தனர். பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு ஆட்சியை கவிழ்க்க சச்சின் பைலட் முயற்சிப்பதாக கெலாட் குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்நிலையில் இருவரிடையே 5 ஆண்டுகளாக நீடித்த கசப்புணர்வு தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும், சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சுமார் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் வரும் 12ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பருத்திப்பட்டு பகுதியில் காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நிழல் பந்தல் சரிந்து விழுந்தது. இதனால் ஆவடியிலிருந்து பூந்தமல்லி செல்லும் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூரில் உள்ள தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள உலகிலேயே 3வது உயரமான 92 அடி முருகன் சிலைக்கு குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. 92 அடி உயர முருகன் சிலைக்கு 5 ட்ரோன்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. மேலும் பக்தர்களுக்கு மோட்டார் மூலம் கும்பாபிஷேக தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் முருகப்பெருமானை தரிசித்தனர். சேலம் முத்துமலை முருகன் சிலை 146 அடிகளும், மலேசியா 10 மலையில் உள்ள முருகன் சிலை 140 அடிகளும் உயரம் கொண்டவை. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district.